தற்போதைய அண்மை செய்தி. நாமக்கல் பரப்புரைக்கு வரும்போது வேண்டும் என்றே காலதாமதம் செய்திருக்கிறார் விஜய் என போலீசார் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். பலமுறை எச்சரித்தும் அறிவுரை வழங்கியும் கூட தவிக நிர்வாகிகள் எதனையும் கேட்கவில்லை எனவும் அவர்கள் போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் தங்கமணி வழங்க நாம் கேட்கலாம். தங்கமணி, காவல்துறை தரப்புல என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பரப்புரை பிரச்சாரம் என்பது நடைபெற்றிருந்தது. குறிப்பாக ஏற்கனவே காவல்துறை சார்பில் மாவட்ட தவிக நிர்வாகிகள், அதாவது மாவட்ட செயலாளர்கள், இது மாதிரியான எங்களுடைய தலைவர் நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரத்திற்கு வருகிறார், இந்த இடத்தை எங்களுக்கு தேர்வு செய்து தாருங்கள் என ஏற்கனவே அவர்கள் கடிதம் குறிப்பிட்டனர். இந்த நிலையில்தான் நாமக்கல் மாவட்ட போலீசார் தரப்புல சேலம் பிரிவு சாலையை தேர்ந்தெடுத்து கொடுத்துள்ளனர். ஆனால் 8:30 மணி அளவிற்கு தவிக தலைவர் விஜய் இடத்தில் பிரச்சாரம் செய்வதற்கான அந்த குறிப்பு என்பதுதான் வழங்கப்பட்டது. ஆனால் விஜய் மதியம் 2 மணி அளவில் தான் நாமக்கல் நகருக்குள் அங்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக வந்த விஜயை பார்ப்பதற்காகவே அங்கு காலை முதலே இருந்து அதிக அளவிலான கூட்டம், அதாவது அந்த டிவைடர், அது மட்டுமின்றி பெரிய பெரிய மாடிகள் மீது ஏறி நின்று அவர்கள் விஜயை பார்ப்பதற்காக ஏறி நின்றுள்ளனர். குறிப்பாக போலீசாருடைய தரப்புல கூறப்பட்டது, இவ்விடத்தில் அதிகமான கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது, அதை தவிர இங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும், இதனால் உங்களுக்கு 8:30 மணி அளவிற்கு நாங்கள் தருகிறோம், 8:30 மணி அளவில் இந்த பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர்கள் குறிப்பிட்டனர். ஆனால் விஜய் நாமக்கல் மாநகருக்குள் வருவதற்கே சுமார் 2.5 மணி நேரம் ஆகிவிட்டது. குறிப்பாக அவர் நாமக்கல் மாவட்டத்தில் நுழைந்த பிறகு பல்வேறு இடங்கள்ல விஜய்க்கு வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் போலீசார் நீங்கள் உடனடியாக பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள், இவ்வளவு நேரம் ஆகிறது என பல்வேறு வழிமுறைகள் தெரிவித்தனர். ஆனால் காவல்துறையினுடைய அறிவுரைகளுக்கு எவ்வித ஒத்துழைப்பும் தவிகவினர் தரப்படவில்லை என்றுதான் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கூட நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற 7 தவிக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ், நகர காவல்துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 20 நிபந்தனைகள் காவல்துறையின் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது, போதிய வசதிகள் மற்றும் குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என 20 நிபந்தனைகள் கொடுக்கப்பட்ட நிலையிலும் இந்த 20 நிபந்தனைகளை தவிகவினர் பின்பற்றவில்லை என்ற ஒரு தகவலை போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.